ஹாய் கேடீஸ். இது பார்த்திங்கன்னா மதியம் போல் எடுத்த வீடியோ. தம்பியை வந்து நல்லா தூங்க வச்சுட்டு ஓட்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்னு கிச்சன் பக்கம் வந்துட்டேன். ஓட்ஸ் பார்த்திங்கன்னா மில்க் செக்ரேஷனுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நான் வந்து லயன் பிராண்டில் தான் ஓட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாவே தான் இருக்குது. பால் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு அதில் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓட்ஸ் ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேக வச்சா அது வந்து கொலன்னு நல்லா இருக்காது. நான் வந்து அதில் க்ரன்ச்சினஸ்க்காக குட்டி குட்டியாக பாதாம் கட் பண்ணி ஆட் பண்ணி சாப்பிடுவேன். உங்களுக்கு வேணும்னா பம்கின் சீடு, சியா சீடு, அப்புறம் முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக ஹனி, நாட்டு சர்க்கரை இதில் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்குவேன். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது வரைக்கும் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து ஓட்ஸில் பூஸ்ட் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். எனக்கு அந்த பாலோட ஸ்மெல் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் 1 ஸ்பூன் பூஸ்ட்டும் 1 ஸ்பூன் ஹனியும் ஆட் பண்ணி சாப்பிடுவேன். டேஸ்ட்டு நல்லாவே தான் இருக்கும். ஓட்ஸில் யாராவது பூஸ்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்படி தான் இப்படிலாம் சாப்பிட்றியோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இந்த மாதுளம்பழத்தில் வந்து பெப்பர் அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் தூவி லைட்டாக சால்ட் போட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு கப்பு, அம்மாவுக்கு ஒரு கப்பு கலக்கி அம்மாவுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டேன். அம்மா சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.